ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கனி பியூட்டி தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான காலேஜ் மேக்கப். ஒர்க்கர்ஸாக இருந்தீங்கன்னா சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த மாதிரி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆயிரோட டோனர் எடுத்துக்கிட்டேன். ஒரு காட்டன் பட்ஸ்லேயோ இல்லை ஃபிங்கர்ஸ்லேயோ நான் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என் கையிலேயே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆயிலோட ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் நீங்கள் எனி பிராண்டட் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் திவ்யாவோட மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது லாங் லாஸ்டிங் கரெக்டாக அதோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கும். நீங்கள் எனி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா மிலாவோட 24 ஹவர்ஸ் லாங் லாஸ்டிக் வாட்டர் ஜெல் லைனர். ஸோ நான் இது காஜலாக யூஸ் பண்ணுறேன். நான் மிலையோட ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் காஜலாக அதுதான் வேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னா நீங்கள் ப்ரெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கேவனோட ஐப்ரோ ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ப்ரௌன் பொதுவாகவே ரொம்ப நேச்சுரலாக தெரியும். ஸோ உங்களுக்கு சேஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வேணால் ட்ரெடிஷ்னலான சேஃப் கொடுத்துக்கலாம். இல்லை பார்ட்டி வேர் வேணுன்னா பார்ட்டி வேர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் பார்ட்டி வேராகவும் நான் மேக்கப் நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ளூ கேவனோட ஐப்ரோ ஸ்டிக்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷும் இருக்குது. ஸோ நீங்கள் அது நம்மளோட ஐப்ரோ சேஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் ஃபேஸ் கண்ணாடோட நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஐலைனர்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு மிரர் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஐலைனர் அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் ஐலைனர் ரிங் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கண்ணாவோட மஸ்காரா. இது என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. என்னோடய கிளைண்ட்டுக்கு என்னோடய ப்ரைடுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஃபேவரட் மஸ்காரானா இதுதான். இது இதோட ப்ரைஸ் 299. நான் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இதை நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்களோட ஐ லேஷஸ் ரொம்ப ஹேர் க்ரோத்தாக இருக்க மாதிரியும் காமிக்கும். ரொம்பவே ஹைலைட்டாகவும் காமிக்கும். ஸோ நீங்கள் லேசஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஐ லேஷஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே இருக்கும், சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட். நான் கண்ணுக்கு மை வைக்கிறேனோ இல்லையோ எனக்கு என்ன சொல்கிறது, ஃபேஸ் கண்ணனோட மஸ்காரா இல்லைன்னா என்னோடய மேக்கப் ஃபுல்ஃபில்லாகவே ஆகாது. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் லிப்ஸோட ப்ரொஃபஷ்னல் லிப் ப்ளீஸ் இந்த லிப் ஃபார்ம் பேபி லிப் கொடுக்கும். ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் லிப் ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லவ் லிப்ஸோட லிப்ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். லிப் ஃபார்ம்னு சொல்லலாம், லிப்ஸ்டிக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஸோ பேபி லிப் ஃபார்ம் தான். ஸோ எனக்கு அதான் பிடிக்கும், ரொம்ப லைட்டாக. ஸோ நிறைய பேர் அப்படி தானே விரும்புவீங்க. ஸோ அவங்களுக்கு இது நல்ல லிப்பை ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறோம். ஸ்மெல் கூட இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் லிப்பே. ஸோ நான் லிப் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டேன். அதே இது அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் ஐஸ் ஷேடோவாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப இல்லை, பேபி பிங்காக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, லைட்டாக இருக்கும், ஹெவியாலாம் தெரியாது. ஸோ நான் என்னோடய ஐஸுக்கு மேலே இதை நான் என்னோடய ஐஸ் ஷேடோவாக யூஸ் பண்ணிக்குவேன். அதாவது இது 3 in 1 மாதிரி. ஸோ அதே மாதிரி ஃப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். லைட்டாக இப்போ அப்ளை பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் காம்பேக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ காம்பேக்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து காம்பேக்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா கலர் எசன்ஸோட பெர்ஃபெக்ட் டோன் காம்பேக்ட் பவுட்ரு. இதோட ப்ரைஸ் கூட 160 தான். இது நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருக்கும். மேக்கப் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் பர்ஃபெக்டான லுக்கு கொடுக்கும். ஸோ நான் இப்போ இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். நான் வீகாவோட ப்ளஸ் ப்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ காம்பேக்ட்டுக்கு நான் இதுக்கு மட்டும்தான், காம்பேக்ட் மட்டும்தான். அதாவது நான் செல்ஃபாக மேக்கப் பண்ணும்போது இதுக்கு மட்டும்தான் நான் ப்ரெஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எல்லாமே என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே நான் பண்ணிடுவேன். ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்குமே ப்ரெஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு பிராண்டடான ப்ரெஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கு தனியாக ப்ரெஸ்ஸுக்காகவே தனியாக ஒரு வீடியோஸ் போடலாம். ஸோ இப்போ நம்ம காம்பேக்ட் போட்டுக்கலாம்.
ஒரு சில பேர் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணிவிட்டு கழுத்துக்கும் பண்ணிடுவோம். அது வேணுக்குன்னே இல்ல, மறந்துருவோம்னு நெனைக்கிறேன். ஸோ நான்லாம் அப்படி தான் மறந்துருவேன். நெறையா டைம் மறந்துருவேன். காத வந்து மறந்துறது. ஸோ நீங்க காதையுமே கவர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே லுக் வந்து என்ன சொல்றது, ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ நீங்க மேக்கப் போட்டிருக்க மாதிரியே இருக்காது. பட் ஆனா மேக்கப் போட்டிருக்கணும். அந்த மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் இருக்கும். இந்த இதோட லுக் வந்து அப்படி தான் இருக்கும். ஃபைன் அண்ட் ஃபினிஷ். இந்த கலர் கிரீம்ஸோட சாரி கலர் எசன்ஸோட காம்பேக்ட் வந்து நல்லா வந்து ஆயில வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் ஃபைனலாக வந்து மேக்கப்போட எண்டுக்கு வந்துட்டேன். நான் இப்போ வந்து பொட்டு மட்டும் வச்சுட்டேன்னா ஃபினிஷ் ஆயிரும். கொஞ்சம் வந்து ப்ளஸ் மட்டும் அந்த லிப்ஸ்டிக் எடுத்து ப்ளஸ் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் வந்து என்னோடய ப்ளஸ்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சின்ன வந்து எனக்கு இதாக இருக்கிறதுமே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம சோகமாகவே இருந்தால் கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஓகே. ஸோ நான் பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். நான் லைனர் வச்சு ரிங் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே இஷ்டம். ஸோ நான் அது மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சைடோட அந்த மேக்கப் ஃபிக்சர் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 8 ஹவர்ஸாவது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால். ஸோ மைல்டான ஸ்மெல்லு. ஸோ நம்மளோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்கப் அண்ட் ஸ்கின் அண்ட் கேர் எனி டவுட் இருந்தாலுமே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.